Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கிற விஷயத்தில் உலகத்திலே விக்கிரகமானது ஒன்றுமில்லை என்றும் ஒருவரே என்று வேறொரு தேவன் இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். அந்த அறிவு எல்லா இடத்துலையும் இல்லை அப்படிங்கிறார். சிலர் இன்றைய வரைக்கும் 7ஆம் வசனம் பாருங்கள், சிலர் இன்றைய வரைக்கும் விக்கிரகத்தை ஒரு பொருள் என்று எண்ணி, அதை ஒரு தெய்வம்னு எண்ணி, அதை ஒரு முக்கியமாக எண்ணி விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறார்கள். சாப்பிடும்போது எப்படி புசிக்கிறாங்க, ஐயோ அதுக்கு படைச்சது இது அப்படின்னு சொல்லி எண்ணி புசிக்கிறார்கள். அவர்களுக்கு மனசாட்சி பலவீனமாக இருப்பதால் அசுசிப்படுகிறது. அந்த மாதிரி கிறிஸ்தவர்களில் தான் பலவீனம் உள்ளவர்கள் என்று வேதம் சொல்லுது. பலமுள்ளவர்கள்னா யார்? பலமுள்ளவர்கள்னா ரோமர் 15:1 வாசிக்கிறோம் இல்லையா? பலமுள்ளவர்களாகினா பலவீனர்களுடைய பலவீனங்களை தாங்க வேணும்னு இருக்குது. அப்போ பலமுள்ளவர்கள்னு ஒரு குரூப் இருக்காங்க. ஒன்று பலவீனர்கள், அது என்னன்னு சொல்லிட்டேன். பலமுள்ளவர்கள் யார்? விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவர்களை புசிக்கிற விஷயத்தை பற்றி உலகத்திலே விக்கிரகமானது ஒன்றுமில்லை என்றும் ஒருவரே என்று வேறொரு தேவன் இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். இப்போ பலமுள்ளவர்கள் யார்? இந்த விஷயத்தை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்க ஆள். இந்த பலவீனம் உள்ளவர்கள் அவர்கள் ரோமர் 15 படி பார்த்தா அவங்க லீகலிஸ்டிக்காக இருக்கிறாங்க. சட்டத்திட்டங்களை கொண்டாந்து இதை கடைப்பிடிக்கல, நம்ம அதை கடைப்பிடிக்கல அப்படின்னு அதே தான் இருக்கிறாங்க. இதனால் நமக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் போயிடும், இதனால் கர்த்தர் நம்ம ஏற்றுக்க மாட்டார். லீகலிசம். இந்த விக்கிரகங்களை புசிக்கிறத பற்றி பிரச்சனை எழுப்புறாங்க. அவங்க சூப்பர்ஸ்டிஷியஸ், அவங்க மூட நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறாங்க. அவங்க அந்த பின்னணியிலேருந்து வந்ததுனால அவர்களுக்கு ஐயோ அது சாப்பிட்டா இதாகிடுமா, அந்த தேவதை இந்த தெய்வம் எதா பண்ணிடுமோ, இல்லை நம்ம ஆண்டவர் எதா பண்ணுவாரா, இது தப்பாக இருக்குமே அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. இதுதான் இங்கே பிரச்சனை. லீகலிசம் அண்ட் சூப்பர்ஸ்டிஷன். விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை சேர்த்து கொள்ளுங்கள் சொல்லிட்டு அடுத்த லைன் பாருங்கள், குவாலிஃபையிங் லைன். ஆனாலும் அவனுடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்காமல் இருங்கள். நான் ரைட்டு நீ தப்புன்னு அப்படி சிந்திக்கவே கூடாது. யாருமே ரைட் இல்லை, யாருமே தப்பு இல்லை அப்படின்னு மாடர்ன் வேர்ல்டில் சொல்கிறோம். நம்ம இந்த நவநாகரிக உலகத்தில் சொல்கிறோம். அப்படி வேதம் போதிக்கவில்லை. அவன் தப்புன்னு தெரிஞ்சு அவனுடைய நம்பிக்கை தப்பு, அவனுடைய மூட நம்பிக்கை, அது வேறு சட்டத்திட்டங்கள், அது தேவனோடு நமக்கு இருக்கிற உறவு ஒன்றும் கெடுக்காது. அவனுடைய ஐயம் அது சரியில்லை. அவனுடைய சந்தேகம், அவனுக்கு இருக்கிற குழப்பம் ஒரு அறிவீனத்தினால் வர்ற குழப்பன்றதை தெரிஞ்சு தான் அவனை ஏற்றுக்கொள்ள சொல்லுகிறது. கிருபையை குறித்து நல்லா விளங்கி வச்சிருக்கிறவன், கிருபையை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறவன் அவனை ஏற்றுக்கொள்ள வேணும்ன்றார். அவனை சேர்த்து கொள்ளுங்க, அவனுக்கு உங்கள் கிட்ட கொண்டாந்துங்க, அவனோட ஒரு உறவை டெவலப் பண்ணிங்க. அவனுக்கு எதுவும் ஒரு பிரச்சனைனா உங்களை தேடுற அளவுக்கு, உங்கள்கிட்ட ஆலோசனை கேட்குற அளவுக்கு, உங்கள் உதவியை நாடுற அளவுக்கு நெருக்கமாகி கொள்ளுங்கள், அவனோடு ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என்கிற விதத்தில் சொல்கிறார். அப்போ இதில் 2 காரியம் இருக்குது. ஒன்று, அப்படிப்பட்டவனை புரிஞ்சு கொள்ளணும். முதல்ல ஏன் அப்படி இருக்கிறான்றதை புரிந்து கொள்ளணும். சிலர் சில பின்னணியிலேருந்து வர்றாங்க பாருங்கள். அந்த பின்னணியிலேருந்து வர்றதுனால அவங்க டக்குன்னு இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட வந்துட்டதுனால அவங்க அப்படியே கிருபை ஓரியன்டேஷன் வந்துடாது, அப்படியே முற்றிலும் மாறிட மாட்டாங்க பாருங்கள். ஏன்னா அவங்க ஒரு விதமான பின்னணியிலேருந்து வர்றாங்க. சட்டத்திட்டங்கள் அவங்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. சட்டத்திட்டங்கள் அடிப்படையில் தான் கடவுளோட அவளுடைய உறவு இருக்குதுன்ற மாதிரி அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே போதிக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டவர்களுக்கு ரொம்ப கஷ்டம். அந்த கிருபையின் ஓரியன்டேஷனுக்குள்ளே வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர்களை கொஞ்சம் புரிந்து கொள்ளணும். அவர்களை இவன் ஒன்றுத்துக்கு உதவாத மூட நம்பிக்கை, இவன் அறிவில்லாதவன், இவனுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, இவன் சரி கிடையாது, இவன் பலவீனம், தூர தள்ளி வச்சிடக்கூடாது, அவனை இன்னும் கிட்ட சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறார். இதெல்லாம் சபையில் நடந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் பாருங்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளோ உதவியாக இருப்போன்றத கொஞ்சம் கவனிங்க. மற்றவர்களை எப்படி ஆதரிப்போம், எப்படி உதவுவோங்கிறத கவனிங்க. இதெல்லாம் சிந்தித்து கூட பார்க்குறது இல்லை நிறைய பேர். ஆனால் நம்முடைய உள்ளத்தை ஆண்டவர் மாற்றும்போது இப்படி அழகான உள்ளமாக மாற்றுறார். வெறும் அவனை சகிச்சுக்கிறது இல்லை, பொறுத்துக்கிறது இல்லை, அவனை டாலரேட் பண்ணிக்கிறது இல்லை. இந்த உலகம் சொல்கிற மாதிரி நான் கரெக்டு நீ தப்பு இதெல்லாம் பேசக்கூடாது அந்த மாதிரி லெவலில் போகிறது இல்லை. நம்ம பைபிள் சொல்கிற மாதிரி போகிறது. நமக்கு தெரியுது நம்ம கரெக்டு, நமக்கு சில காரியங்கள் விளங்குது. இந்த விக்கிரகம் ஒன்றும் இல்லை, இந்த விக்கிரகத்துக்கு படைத்ததை சாப்பிட்றது ஒன்றும் இல்லைன்னு அவனுக்கு விளங்க மாட்டேங்குது. விளங்காதனால தான் அவன் பலவீனமான கிறிஸ்தவனாக இருக்கிறான். அவனுக்கு நான் தான் உதவி செய்யணும், அவனுக்கு நான் தான் இதை கொஞ்சம்
தெளிவுபடுத்தணும். இப்போ அவனுக்கு ஒரு நண்பனாக, அவனுக்கு நெருக்கமாக, அவனை கொஞ்சம் பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவனை ஆதரிச்சா தானே நான் அவன் சொல்கிறத கேட்பான் அவன். அதுதான் அங்கே விஷயம் இருக்குது பாருங்கள். கிருபை உள்ளவர்களாக நம்ம மாற்றுகிறது கர்த்தருடைய கிருபை. அப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளத்தை தருகிறது. வெறும் சகிச்சுக்கிற உள்ளம் இல்லை, வெறும் பொறுத்துக்கிற உள்ளம் இல்லை. அவனுடைய தொல்லையை, அவனுடைய அறிவீனத்தை பொறுத்து கொள்வது வேற, அவனை ஆதரித்து அவனுக்கு உதவி செஞ்சு அவனுக்குள்ளேயே ஒரு பெரிய மறுமலர்ச்சியை உண்டு பண்ணுறதுன்றது வேற. அப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் அவருடைய கிருபையை கொண்டு நமக்குள்ளே உண்டாக்கி இருக்கிறார். அப்போ அவனை புரிஞ்சு கொள்ளணும் பாருங்கள். நிறைய பேர் அப்படிப்பட்ட ஒரு பின்னணியிலேருந்து வர்றாங்க. அதனால் புரிஞ்சு கொள்ளணும். ரெண்டாவது, அவர்களோடு ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்ளணும். நெருக்கமான ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்ள வேணும். உலகம் என்ன சொல்லுது? உனக்கு ரொம்ப மூட நம்பிக்கைப்பா, உனக்கு நீ ரொம்ப லீகலிஸ்டிக்காக இருக்கிற, உனக்கு எனக்கு ஒத்து வராது, போ, உனக்கு அதுக்கு ஒன்றும் வேணாம் அப்படின்றது உலகம். உலகம் என்ன சொல்லு? சரி, நீ தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் யாருன்னு நீ தப்புன்னு சொல்கிறதுக்கு? தப்பும் கிடையாது, ரைட்டும் கிடையாது. நான் ரைட்டு நீ தப்புன்னெலாம் நான் பேச மாட்டேன். ஏன்னா நான் ரொம்ப மாடர்ன் ஆள், அதை நான் எடுக்க மாட்டேன். ஆனால் ஒன்று, நீ இதை சாப்பிடக்கூடாதுன்ற நான் சாப்பிடுவேன். உனக்காக நான் சாப்பிடாமல் இருக்க முடியாது. உன்னை நான் அனுசரிச்செல்லாம் போக முடியாது. நான் எப்போ சாப்பிட்ணுமோ, எப்படி சாப்பிட்ணுமோ, எதை சாப்பிட்ணுமோ அதை சாப்பிடுவேன் நான். அப்படின்னு தான் உலகம். உலகத்தினுடைய ஆட்டிடியூடை பாருங்கள். இதுதான் சகிச்சுக்கிறது, பொறுத்துக்கிறதுன்றது. வேண்டாம் வெறுப்பா, சரி இவன் கடந்துட்டு போகிறான், நம்ம செய்கிறது செஞ்சுக்குவோம், இவன் அப்படியே போட்டோம் அப்படிங்கிறது தான் பொறுத்து கொள்வது. அது கிருபை கிடையாது பாருங்கள். கிருபை வேறு லெவலுக்கு கொண்டு போகுது. கிருபை என்ன சொல்லுது? இல்லை இல்லை இல்லை, இவனுக்காக இவனை புரிஞ்சு கொள்கிற ஒரு முயற்சியில் நான் இறங்க போகிறேன். ஏன்னா இவனுக்கு உதவணும், இவனை புரிஞ்சு கொள்ள போகிறேன். இவனுக்காக நானே சில மாற்றங்களை அனுபவிக்கணும்னா கூட நான் என்ன கொஞ்சம் மாற்றிக்கணும், இவனை அனுசரித்து போகிறதுக்காக நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி என்ன கொஞ்சம் மாற்றிக்கணும். என் பழக்க வழக்கங்களை நான் என்ன சாப்பிட்றேன் சாப்பிடக்கூடாதுன்றதை கொஞ்சம் மாற்றிக்கணும் இவனுக்காக. ஏன்னா இவன் அப்செட் ஆகக்கூடாது என்று அந்த விதத்தில் தன்னையே மாற்றிக்கொள்றதுக்கு கூட ஒருத்தர் ரெடி ஆகிடுறான். பாருங்க, 1 Corinthians 8ஆம் அதிகாரத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறாரு பாருங்க. 1 Corinthians 8 10ஆம் வசனம் பாருங்கள். எப்படி எனில், அறிவுள்ளவனாகிய உன்னை விக்கிரக கோவிலிலே பந்தி இருக்க ஒருவன் கண்டால். ஒரு பலவீனமான கிறிஸ்தவன் நீங்கள் விக்கிரகங்களுக்கு படைச்சதை சாப்பிட்றத பார்க்குறான். பலவீனமாக இருக்கிற அவனுடைய மனசாட்சி விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவர்களை புசிப்பதற்கு துணிவு கொள்ளும் அல்லவா? நீங்கள் சாப்பிட்றது பார்த்துட்டு அவனுக்கு ஒரு துணிவு உண்டாயிடும். எப்படி? அவன் உங்களை பார்க்குறான், என்ன இதில் தப்பு இருக்காது போல் இருக்க, இந்த ஆளுக்கு முன்னால் நான் முட்டாளாக இருக்க விரும்பலை, அறிவில்லாதவனை போல் காட்சி அளிக்க விரும்பலை, இந்த ஆள் என்ன நினைப்பார், நான் மாடர்ன் இல்லைன்னு நினைப்பார், நான் இந்த நவநாகரிக காலத்துக்கு ஒத்து வராதவன் அப்படின்னு நினைப்பார், நான் முட்டாள் நினைப்பார், நான் பைத்தியக்காரன் நினைப்பார். அவர் சாப்பிட்றாரு, அவர் இவ்வளோ ஒரு ஆளாக இருக்கிறாரு, அவருக்கு நிறைய ஆண்டவரை பற்றி தெரியுது, இவர் சாப்பிடும்போது நான் ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு அவனும் சாப்பிட ஆரம்பிச்சிருவான் பாருங்கள். அவன் சாப்பிட்றது சரியான காரணத்துக்காக நல்லா விளங்கி சாப்பிட்டான்னா பரவாயில்ல, விளங்காமலே நான் மற்றவர்களுக்கு முன்னால் முட்டாளாக காட்சி அளிக்கக்கூடாதுன்றதுனால அவன் அதை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருவான். சாப்பிட்டுட்டு 2 பேரும் வீட்டுக்கு போகிறீங்க, நீங்கள் நிம்மதியாக தூங்குவீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் இதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா விக்கிரகத்துக்கு ஒன்றும் கிடையாது, தேவன் ஒருவரே, அதனால் இந்த விக்கிரகம் ஒன்றும் கிடையாது, படைச்சதுனால ஒன்றும் ஆகலைன்னு உங்களுக்கு தெரியும். நிம்மதியாக போய் தூங்குறீங்க. இது ஒரு பிரச்சனை இல்லை உங்களுக்கு. ஏன்னா அந்த வளர்ச்சி உங்களுக்குள்ளே ஏற்பட்டுருச்சு, தெளிவு உங்களுக்குள்ளே இருக்குது. அவன் வீட்டுக்கு போகிறான், அவனுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. ஏன்னா ஐயோ அப்படி பண்ணிட்டோமே, இது பெரிய குற்றம் அல்லவா, ஆண்டவருக்கு முன்னால் எவ்வளோ பெரிய தப்பை பண்ணிட்டோம், ஆண்டவருக்கு இது பிடிக்கவோ பிடிக்காது, நம்மளை எப்படி ஆசீர்வதிப்பார், நம்ம ஜெபத்தை எப்படி கேட்பார், நமக்கு எப்படி தயவு காட்டுவார், நம்மளை எப்படி ஆண்டவர் பரலோகத்துக்குள்ளே விடுவாரான்னு தெரியலையே, நம்மளை இன்றைக்கி செத்தா நான் பரலோகம் போவேனான்னு தெரியலையே, என்ன அவர் விரும்புகிறாரான்றது எனக்கு தெரியலையே. இப்படி போயிடுது அவனுடைய அவமான உணர்வு, குற்ற உணர்வு, தாழ்வு மனப்பான்மை, ஆக்கினை தீர்ப்பின் உணர்வு இப்படி ஆயிடுது. அவன் தவிக்கிறான். அதைத்தான் சொல்கிறாருங்க, அவனுடைய உள்ள அதை புசிக்கிறதுக்கு துணிவு கொள்ளும் அல்லவா? ஏன்னா நீங்கள் சாப்பிட்றத பார்த்துட்டு அவன் சாப்பிடுவான். அப்புறம் அடுத்த வசனம் பாருங்கள். பலவீனம் உள்ள சகோதரன் உன் அறிவின் நிமித்தம் கெட்டு போகலாமா? அவனுக்காக கிறிஸ்து மரித்தாரே. அவனை அப்செட் பண்ணி விட்ட. இப்போ அவன் வீட்டில் போய் அவன் நிம்மதி இல்லாமல் இருக்கிறான். அவன் ஜெபிக்க முடியல, விசுவாசிக்க முடியல. அவனுக்குள்ள ஆண்டவரோடு அவனுக்கு இருந்த இந்த உறவு கெட்டு போச்சு. இப்போது தைரியமாக ஆண்டவர்கிட்ட நின்று அப்பா பிதாவின்னு கூப்பிட முடியாத ஒரு நிலையில் இருக்கிறான். ஏன்னா குற்ற உணர்வு அவன் ஆட்கொள்ளுது, விசுவாசம் வேலை செய்ய மாட்டேங்குது. கிறிஸ்து அவனுக்காக மரித்தாரே, அவனை ரட்சித்தாரே, அவனை நேசிக்கிறாரே, அவருக்கு அவனை புரியுது, நல்லா அவனை தட்டி கொடுத்து போகணுன்னு புரியுது. அவனுக்கு எல்லாம் விளங்கலை, இன்னும் கொஞ்சம் விளங்க வேண்டியது இருக்குதுன்றது அவருக்கு புரியுது. அவர் பொறுமையாக இருக்கிறாரு. நீ பொறுமையாக இல்லாமல் கெடுத்துவிட்டியன்றாரு.
அடுத்தது பாருங்க, இப்படி 12ஆம் வசனம், சகோதரருக்கு விரோதமாய் பாவம் செய்து பலவீனமுள்ள அவருடைய மனசாட்சியை புண்படுத்துகிறதுனாலே நீங்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறீர்கள். பலவீனமாக இருக்கிற அவருடைய மனசாட்சியை நீங்கள் புண்படுத்துறதுனால கிறிஸ்துவுக்கு விரோதமாய் நீங்கள் பாவம் இப்படி பண்ணுறது பாவம்னே சொல்கிறார். கொஞ்சம் கூட அனுசரிக்காமல், பொறுமை இல்லாமல், அவனை ஏற்றுக்கொள்கிறத விட்டு போட்டு அவனுக்கு ஒரு இடரலை உண்டாக்கிட்டீங்க. அவன் திடுதுப்புன்னு நீங்கள் சாப்பிட்டதுனால அவன் எடுத்து சாப்பிட்டுட்டான். ஆனால் அவனுக்கு உள்ள இதை குறித்து ஒரு சரியான போதனை, தெளிவு, வெளிச்சம் இல்லாதனால அவசரத்தில் சாப்பிட்டான். உங்கள்கிட்ட ஏதோ நிரூபிக்கிறதுக்காக சாப்பிட்டான். உங்கள் முன்னால் நல்லா காட்சி அளிக்கணும்னு சாப்பிட்டான். ஆனால் அவனுக்கு அது நிம்மதி இல்லாமல் போயிடுச்சு. அவனுடைய ஆவிக்குரிய ஜீவியமே கெட்டு போச்சு. இப்போ ஜபிக்க முடியல, வேத வாசனம் வாஸ்தா ஒன்று விளங்க மாட்டேங்குது, கர்த்தரோடு உள்ள உறவே அஃபெக்ட் ஆகிருக்குது. இப்படி கிறிஸ்துவுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறீர்கள் அப்படின்றார். சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்கிறாரு, ஆதலால் போஜனம் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்கினால் நான் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்காதபடிக்கு என்றைக்கும் மாம்சம் புசியாதிருப்பேன். சொல்கிறாரு, எது சரியான ஆட்டிடியூடு? கிருபையினால் மாற்றப்பட்ட உள்ளம் உள்ளவன் எப்படி சிந்திக்கிறான்? கிருபையினால் மாற்றப்பட்ட இவர் பேசுகிறாரு பாருங்க. இவர் சட்டத்திட்டங்களுக்குள்ளே இருந்தவர், இவர் ஒரு காலத்தில் பரிச்சயனாக இருந்தவர். இப்போ கிருபை அவருடைய உள்ளத்தை மாற்றிடுச்சு. அவர் சொல்கிறாரு, போஜனம் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்கினால் நான் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்காதபடிக்கு என்றைக்கும் மாம்சம் புசியாது இருப்பேன். நான் சாப்பிட்றது அவனுக்கு அவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனையை, அவனுக்குள்ள ஒரு பெரிய கான்ஃப்ளிக்டை, ஒரு பெரிய இடரலை உண்டாக்கிடும்னு நான் நினச்சேன்னா, அவனுக்கு இடரல் உண்டாக்காத இருக்கிறதுக்காக நான் மாம்சம் சாப்பிட்றதே கூட விட்டுறது ரெடி. அந்த அளவுக்கு என்னை மாற்றிக்கொள்ளுகிறதுக்கு நான் ரெடி அப்படிங்கிறார். ஏன்னு சொன்னால் அவருக்கு புரியுது. அதான் கிரேஷியஸ்னஸ், கிருபை. பாருங்கள் அவரை எப்படி மாற்றிருக்குதுன்னு. வெறும் சட்டத்திட்டங்களை பேசுகிறவராக இருந்தார், முன்ன பரிசெயனாக இருந்தார். இப்போ கிருபை உள்ள இருதே பாரு, அவருக்கு தெரியுது. ஒருத்தன் திடீர்னு ஓவர் நைட் மாறிட முடியாது. அவனுக்கு ஒரு போதனை தேவை, அவனுக்கு சிந்தனை தேவை. ஆழமாக ஒருத்தன் சிந்திக்கணும், இது ஆராயணும், தனக்குள்ளே தன்னை திருப்திப்படுத்திக்கணும், அது சரின்னு சொல்லி அவன் வளரணும். வளர்கிறதுக்கு டைம் தேவை. விதையை நட்ட உடனே அடுத்த நாள் மரம் வந்துடாது, டைம் தேவை. இதெல்லாம் விளங்குது பாருங்க. நல்ல ஒரு அப்போஸ்தலர், நல்ல ஒரு பாஸ்டர், நல்லா விளங்குது. அதனால யாரையும் ஃபோர்ஸ் பண்ணுறது கிடையாது சபையில் பாருங்கள். அதனால தான் நான் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணுறது கிடையாது. நம்ம என்ன பண்ணலாம், பெரும் போதிக்கலாம். நீ அது நாளைக்கு இதை பண்ணிடணுமாக்கும், நாளைக்கு இதை பண்ணணுமாக்கா, ஒரு வாரத்துக்குள்ளே நீ இப்படி பண்ணணும், அப்படி கிடையாது. பொறுமையாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். அப்போ பவுல் என்ன சொல்கிறாரு, உலகம் சொல்லுது டாலரேட் பண்ணிக்கோ, பொறுத்துக்கன்னு. ஆனால் தேவனுடைய கிருபையினால் மாற்றப்பட்ட உள்ளம் என்ன பண்ணும், அதை தாண்டி போய் வெறும் ஒருத்தரை பொறுத்துக்கிறது இல்லாமல் அவனை ஏற்றுக்கொள்ளவே செய்யும், அவனை அரவணைக்கும், அவனுக்கு ஆதரிக்கும், அவனை பலப்படுத்தும், அவனுக்கு ஒத்தாசையாக இருக்கும் அப்படிங்கிறாரு. எந்த அளவுக்கு போகும்? அட்லீஸ்ட் 4 காரியங்கள் அங்கே நடக்கணும். ஒருத்தரை ஏற்றுக்கொள்றதுனா அதில் என்ன இருக்குதுன்றத சுருக்கமாக சொல்கிற பாருங்க. அட்லீஸ்ட் 4 காரியம் நடக்கணும். ஒன்று, அவனை புரிந்து கொள்ளுகிற ஒரு முயற்சியில் நான் இறங்குவேன். அவனை புரிஞ்சு கொள்வாங்க. ஏன் அப்படி இருக்கிறான், ஏன் இந்த மூட நம்பிக்கையை பிடிச்சி அழுதுகிட்டு இருக்கிறான் இவன், இதை கட்டி அழுதுகிட்டு இருக்கிறான் அவன், ஏன் இந்த மாதிரி ஒரு ஓரியன்டேஷன், அவனுக்கு என்ன பின்னணியிலேருந்து வந்தான், ஏன் இப்படி இருக்கிறான், ஏன் இந்த சூப்பர்ஸ்டிஷன், இந்த மூட நம்பிக்கையை பிடிச்சிட்டு இருக்கிறான், ஏன் இந்த சட்டத்திட்டங்களுக்கு அடிமையாக இருக்கிறான் இவன், ஏன் கிருபை லெவலில் திங்க் பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்றத புரிந்து கொள்ள போகிறேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை நம்ம எடுக்கணும். நான் பாருங்க, படிச்சுட்டு இருக்கிற காலத்தில் வெளிநாட்டில் ஒரு மோதிரத்தை ஒருத்தர் ப்ரெசென்ட் பண்ணாங்க. அவங்க மோதிரம்லாம் வைக்கிற கடை வச்சுருக்காங்க பாருங்கள். கிறிஸ்மஸ் டைமில் எல்லோருக்கும் கிஃப்ட் கொடுப்பாங்க. அவங்க எனக்கு இந்த கிஃப்ட்டை கொடுத்தாங்க. கொஞ்சம் நல்ல விலை உயர்ந்த மோதிரம் அது கொடுத்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. நான் அது வரைக்கும் மோதிரத்தை போட்டதே கிடையாது. இன்னும் கேட்டால் உண்மையை சொல்கிறேன், தொட்டு கூட பார்த்தது கிடையாது ஒரு மோதிரத்தை. எனக்கு கொடுக்கப்பட்ட போதனை என்ன அந்த காலத்தில், நீ மோதிரம் போட்டினா தங்கத்தை நீ கழுத்துலேயோ காதிலேயோ கையிலையோ போட்டினா நேராக நரகம்தான் உனக்கு. நரகத்தை தவிர வேறு உடனடியாக கடவுள் ஒன்று நரகத்தில் பேர் எழுதிடுவாராக்கும் அப்படின்ட்டாங்க. இதே உள்ளத்தில் ஆழமாக பதிஞ்சு. நான் ஒரு நாள் நகை கடைக்கு போனதே கிடையாது. ஒரு தங்கத்தை நகையை தொட்டு கூட பார்த்தது கிடையாது. எங்கள் வீட்டில் பெண்கள் யாரும் அதை அணிஞ்சதே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பின்னணியிலேருந்து வர்றேன் பாருங்க. நான்
அப்போ பரலோகம் போகிறதுனா இதெல்லாம் இருக்கக்கூடாது, பரலோகத்துக்கு நீ போக முடியாது. நான் படிக்க போனப்போ அங்கே இவங்க சொன்னதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. அங்கே எல்லாம் நகை போட்டுட்டு இருக்கிறான், இவங்க வந்து பவுடர் கூட போடக்கூடாதுன்னுவாங்க, அவங்க எல்லாம் மேக்கப்லாம் போட்டிருக்கான். அவங்க அருமையாக பாடுறான், அருமையாக ஆராதிக்கிறான், அருமையாக போதிக்கிறான், அவன்கிட்ட தான் படிக்கிறேன் நான். அப்போ எனக்கு எப்படி இருக்கும் பாருங்கள், இவங்க சொன்னதெல்லாம் தப்புன்ற மாதிரி தெரியுது எனக்கு. ஒரே குழப்பம் எனக்கு. இவங்க சரியா அவன் சரியா? அவன் நரகத்துக்கு போகிறவன் இவங்க சொல்கிறாங்க, அவன் நல்லவனாக இருக்கிறான், ரொம்ப நல்லவனாக இருக்கிறான், அவன் தீர்க்கதரிசின்னு சொல்கிறான், அவனுக்கு வரங்கள் இருக்குது, எல்லாம் இருக்குது, என்ன அருமையாக ஜெபம் பண்ணுறாங்க, என்ன அருமையாக போதிக்கிறாங்க. எனக்குள்ள ஒரு மகா பெரிய குழப்பம் பாருங்கள். அப்போ இந்த மோதிரத்தனத்துக்கு கொடுத்துக்கப்போ நான் போட்டேன். முதல் நாள் கிடைச்ச உடனே போட்டேன், ஆசையாக தான் இருந்தது, நல்லா இருந்தது. அப்புறம் போட்டு வீட்டுக்கு போனோடனே ஒரு பெரிய ஒரு குற்ற உணர்வு உள்ள, ஐயோ போட்டோமே. எங்கள் பாட்டி சொன்னதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. நரகம், ஐயோ யார் நரகத்தில் போய் எரியுது, ஒருவேளை கத்தர் நம்மளை இன்னையே அடித்து போட்டாருன்னா, நாளைக்கு ஏதாவது ஜுரங்குறம் வந்து வியாதி வந்துருச்சுன்னா, நாளைக்கு ஏதாவது நம்மளுக்கு ஆயிடுச்சுன்னா, தீங்கு ஆயிடுச்சுன்னா, ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும்? ஏதாவது தண்டிச்சிருவார் கத்தரை, அடித்து போட்டுருவார் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் பாருங்க. கழட்டி பயத்தில் தூக்கி ஓரமாக வச்சுட்டேன். இப்படி ஓரமாக வச்சு சில நேரம் பல வாரங்கள், பல நாட்கள், பல மாதங்கள் கூட போட மாட்டேன். அப்படியே வச்சுருப்பேன். திடீர்னு ஒரு நாள் எடுத்து ஆசையாக போடுவேன், கழட்டி வச்சுட்டு. இப்படி 2-3 வருஷம் போச்சு பாருங்கள். அப்போ தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு அவ்வளோ தெளிவு உண்டாகலை. இந்த ஓரியன்டேஷனில் இருந்து வந்தவன் நான். அதனால் இது எனக்கு புரியல. இந்த ஒரு மோதிரத்தை போட்டதுனால கடவுள் என்னை தள்ளிடுவார் அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். எனக்கு கடவுளோடு இருக்கிற உறவு வந்து கிருபையினாலான உறவு. கடவுள் என்னை வந்து நான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால என்னை ஏற்றுக்கொள்ளல, அவருடைய கிருபையினால் என்னை ஏற்றுக்கொண்டார். இதெல்லாம் வந்து என்னை கடவுள்கிட்ட பிரிக்க முடியாதுன்றது விளங்கலை பாருங்கள். அந்த விதமான ஒரு வளர்ச்சி இல்லை. பலவீன கிறிஸ்தவன், பலவீன மனசாட்சி உள்ளவன் நான் இருந்தேன். எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா அந்த எண்ணம் நீங்கி நான் தைரியமாக ஒரு மோதிரத்தை அணியக்கூடிய ஒரு லெவலுக்கு வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா? அதுக்குள்ளே அந்த மோதிரம் திருடே போயிடுச்சு. கழட்டி வச்சா என்ன ஆகும்? அங்கே டேபிள் மேலேயே கிடக்குது, எவனோ தூக்கிட்டு போயிட்டான். அப்போ மாற்றம்ன்றது ஓவர் நைட் ஏற்படுறது இல்லை. நம்ம புரிஞ்சுக்கணும் பாருங்கள். நம்ம எல்லாரையும் வந்து கழுத்தை பிடிச்சி திருக்கி மாற்ற பார்க்குறோம். அப்படி மாற்ற முடியாது. சபைக்கு வர்றவர்கள் அப்படியெல்லாம் செய்ய முடியாது பாருங்கள். நம்ம வந்து போதிக்கிறோம், போதனை உள்ளே போகும். தேவனுடைய கிருபை ஒரு மனுஷனை மாற்றம், அவனுடைய உள்ளத்தில் கிரியை செய்கிற ஒரு ஆண்டவர் ஆவியானவரை கொண்டு கிரியை செய்கிறாரு. ஆகவே நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவனை புரிந்து கொள்ள வேணும். ஏன் அவன் இப்படி இருக்கிறான்? ஏதோ ஒரு பின்னணியிலேருந்து வந்திருக்கிறான், அதனால இதில் ஸ்டக்காக இருக்கிறான், அதனால இதுலேருந்து வெளியே வர முடியாமல் இருக்கிறான். அவன் இருக்கிறவனமே இருக்கட்டும், அவனை சேர்த்துக்கொள்கிறேன் நான், அவனை ஏற்றுக்கொள்கிறேன் நான், அவரை அரவணைச்சு கொள்கிறேன், அவனுக்கு உதவியாக இருக்கிறேன், அவனுக்கு ஒத்தாசையாக இருக்கிறேன் போகிறது தான் கிருபை, கிருபையின் உள்ளம். 2வது, அவனுக்காக என்னையே கூட நான் மாற்றிக்கொள்கிறேன். பவுல் சொல்கிறது மாதிரி, மாம்சம் சாப்பிட்றது என்னுடைய சகோதரனுக்கு இடரல் உண்டாக்கணும்னா மாம்சத்தையே சாப்பிட்றதே விட்டுறேன்ன்ற, அவ்வளோ தூரத்துக்கு போகிறேன்றார் அவர். அவனுக்காக சில பெரிய மாற்றங்களை எனக்குள்ளேயே நான் ஏற்படுத்தி கூட தயார். ஏன்னா அவனுக்கு உதவுறது வந்து நான் மாம்சம் சாப்பிட்டு அதில் திருப்தி ஆகிறத காட்டிலும் அவனுக்கு உதவி அவன் ஒரு நல்ல மனுஷனாக அருமையான அறிவுள்ளவனாக உருவாகிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறது தான் கிருபை. தான் கிருபை உள்ள உள்ளம். 3வது, மற்றவர்கள் கூட நம்ம தப்பாக நினைக்கலாம், அதுக்கும் ரெடியாக இருக்கணும். இவன் என்ன இப்படி இருக்கிறானே அப்படின்னு, அவனுக்காக எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணுறானே அப்படின்னு நம்மளை தப்பாக சொல்லலாம். அதுக்கும் ரெடியாக இருக்கணும். 4வது, அது அந்தந்த நேரத்தில் ஆவியானவர் மூலமாக அவனுடைய உள்ளத்தில் நடக்கணும். நம்ம எதையும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது, திணிக்க முடியாது, மாற்றத்தை ஏற்படுத்த. கிறிஸ்தவத்தில் இந்த பலவந்தம் பண்ணுறதுனே கிடையாது பாருங்கள். யாரையும் நம்ம நினச்சி மாற்றிட முடியாது, யாரும் நம்ம நினச்சி அவனை கிறிஸ்தவனாகவும் மாற்ற முடியாது, அவனை நல்லவனாகவும் மாற்றிட முடியாது, அவனை சிறந்தவனாகவும் மாற்றிட முடியாது. நமக்கு அதெல்லாம் சொல்லலைங்க. நம்ம ஆவியானவர் கிடையாது, நம்ம ஆண்டவர் கிடையாது. நமக்கு சொன்னதை செய்யாமல் எதையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அவனை பாரு, நான் என்ன பண்ணிடுறேன் பாரு, அவனை இப்படி பண்ணிடுறேன் பாரு, அப்படி இது பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், உருட்டி பரட்டிகிட்டு இருக்கிறோம். நம்மளை அதை செய்ய சொல்ல, நான் அதெல்லாம் செய்கிறது கிடையாது. வெறும் போதிக்கிறேன். போதிக்கும் போது அவனுடைய உள்ளம் தொடப்படுகிறது. ஆவியானவர் அந்த வார்த்தையை கொண்டு அவனுடைய உள்ளத்தில் மாற்றங்களை ஏற்படுத்துகிறார். உலகத்தையே வார்த்தையினால் உண்டாக்குறவர் அவனுடைய உள்ளத்தில் மாற்றங்களை அவருடைய வார்த்தையை கொண்டு உருவாக்குகிறார்.